தொடராக தொடுக்கின்ற விடயங்கள் தொடர்பான சில வினாக்களை நாங்கள் செய்திருந்தோம். நேற்றைய தினம் ஒரு அறிமுகமோடு நான் செய்திருந்தேன். மின்னியக்க விசை, அதுபோல் கிர்கோஃப் அதோட முதலாம் விதி, அடுத்தது இரண்டாம் விதி ஆகிய 2 விடயங்கள் தொடர்பாக நான் பேசியிருந்தேன். இன்று நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். எனவே அந்த வகையில் நேற்றைய தினம் பார்த்துருக்கின்ற அந்த விதிகள் மிக முக்கியமான கேள்விக்கு தொடர்ச்சியாக வருகின்ற விடயங்களாக இருக்கிறது. எனவே இதை கொஞ்சம் நாங்கள் அதிகளவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இதில் சில விடயங்கள் புதிது. உதாரணமாக ஓமின் விதி மற்றும் ஏனைய விடயங்கள், தடைகளில் தொடுப்பு, இதெல்லாம் பழைய விடயங்கள். ஆனால் இந்த விதி நேற்றைய தினம் நாங்கள் பார்த்துருக்கின்ற கிர்கோஃப் எனப்படுகின்ற ஒரு பௌதிகவியலாளரால் முன்வைக்கப்பட்ட அந்த விதி தொடர்பானது புதிய விடயம். எனவே அது ஒரு விளங்கிக் கொள்வது கஷ்டமான ஒரு விடயம் அல்ல, இலகுவான ஒரு விடயம். எனவே நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதை பார்ப்போம். அந்த வகையில் நேற்றைய தினம் அந்த ப்ரெசன்டேஷன் தொடர்ச்சியை இன்று நாங்கள் அதை பார்க்கலாம். எனவே ஓகே, நாங்கள் இப்போ அதுக்கு போவோம். நான் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். சரி, இதில் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த விடயங்களை கொஞ்சம் ஞாபகம் விட்டுட்டு வருவோம். சிலாக்கள் நேற்றைய தினம் மிஸ் பண்ணியிருந்தாலும் இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். மின்னியக்க விசைன்றது ஒரு திறந்த சுற்று ஒன்று இருக்கிறது. அந்த திறந்த சுற்றில் நாங்கள் ஒரு பேட்டரியை நாங்கள் தொடுக்காமலுக்கு வச்சிருக்கோம்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மின்கலத்தினுடைய முனைகளுக்கிடையே, நேர்முனை மறைமுனைகளுக்கிடையே ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கும். அந்த அழுத்த வித்தியாசத்தை சொல்கிறது மின்னியக்க விசை, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இது திறந்த சுற்றில் இருக்கிறது. எனவே இது எந்த விதமான தொடுப்புகளும் இல்லாமல் திறந்த சுற்றில் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இதன் முனைகளுக்கு குறுக்கே இருக்கின்ற அழுத்த வேறுபாடு, நேர்முனைக்கும் மறைமுனைக்கும் இடையே இருக்கின்ற இந்த அழுத்த வேறுபாட்டை நாங்கள் சொல்லுவோம் மின்னியக்க விசை என்று நாங்கள் சொல்லுவோம். இது E என்ற குறியீட்டால் காட்டப்படும். எனவே இதில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம், ஒரு கலம் ஒன்று இருக்குது. அந்த கலத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு நேர்முனையிலிருந்து மறைமுனை நோக்கி வரும்போது அது அந்த இலத்திரன்களில் அந்த ஓட்டம் வேகம் குறைவாக இருக்கும், பலமில்லாமல் இருக்கும். எனவே மின்னியக்க விசை ஒன்றை வழங்கி அதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் மீண்டும் அந்த இலத்திரன்களுக்கு சக்தி வழங்கப்பட்டு பேட்டரி என்று சொல்கிறது உங்களுக்கு தெரியும், எனர்ஜியை கொடுக்குது. எனவே எனர்ஜி கொடுக்கப்பட்டு மீண்டும் அது பழைய நிலைமைக்கு அது தள்ளப்படுகிறது. எனவே இங்கே ஒரு விசை ஒன்று வழங்கப்படுகிறது. எனவே பேட்டரியினால் மின் கலங்களால் வழங்கப்படுவது பிரதானமாக ஒரு மின்னியக்க விசை ஒன்று வழங்கப்படுகிறது என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது அதிலே நீங்கள் பார்க்கலாம், அப்போ ஒரு மின்கலம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சுற்றி ஓடுகின்ற அந்த இலத்திரன்களை பாய்வதற்கான ஒரு மின்னியக்க விசையை தொடர்ச்சியாக வழங்குது. அதன் காரணமாகத்தான் இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு மின்னோட்டம் ஒன்று தொடர்ச்சியாக இருக்குது. இதில் பாருங்கள், மின்னியக்க விசையானது E என்னும் குறியீட்டினால் காட்டப்படும். கேபிட்டல் ஈயில் நாங்கள் இதை குறித்து காட்டுவோம். கேபிட்டல் ஈனால் இதை நாங்கள் குறித்து காட்டுவோம். அடுத்தது கேபிட்டல் ஈயால் இது குறித்து காட்டப்படும். அடுத்தது மின்கலம் ஒன்று மூடிய சுற்றொன்றில் இருக்கும்போது அதன் முனைகளுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசமானது கலத்தின் ஊடாக மின்னோட்டம் பாயும் போது உள்ள, அதாவது மின்கலம் ஒன்று திறந்த சுற்று என்ற இடத்துல வரும். திறந்த சுற்றில் இருக்கும்போது அதன் முனைகளுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசமானது கலத்தினூடாக மின்னோட்டம் பாயும் போது உள்ள மின்னியக்க விசையை விட குறைந்த ஒரு பெருமானத்தை பெறும். ஏன்னு சொன்னால் அதனூடாக மின்னோட்டம் பாயும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற கலத்துக்குள்ள ஒரு தடை இருக்கும்.
கலத்துக்குள்ளுக்கு ஒரு தடை, கம்பிக்கு ஒரு தடை இருக்கிறது போல் கலத்துக்கு ஒரு தடை இருக்கும். அந்த தடை காரணமாக அது ஆரம்பத்தில் இருந்த மின்னியக்க விசையை விட, திறந்த சுற்றில் இருக்கும்போது இருக்கின்ற மின்னியக்க விசையை விட பிறகு அது ஒரு மூடிய சுற்றாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற மின்னியக்க விசை வித்தியாசமான குறைந்த ஒரு பெருமானத்தை கொண்டிருக்கும். எனவே இந்த குறைந்த பெருமானத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதற்கான காரணம் என்னென்னு கேட்டோம்னு சொன்னால், ஏன் இப்படி குறையுதுன்னு சொன்னால், அந்த மின்கலத்தில் காணப்படுகின்ற மின்னோட்டத்துக்கு தடையாக காணப்படுகின்ற அகத்தடை, இந்த தடை நாங்கள் சொல்கிறது அகத்தடைன்னு சொல்கிறோம். அது மின்கலத்துக்கு உள்ளே காணப்படும். எனவே இது ஸ்மால் ஆரால் குறிக்கப்படும் அகத்தடை என்று இது அழைக்கப்படுகிறது. ஓகே, அப்போ இதில் நாங்கள் பார்க்கலாம். இதில் தரப்பட்டிருக்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் மின்னியக்க 3 பல எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுது. என்ற எழுத்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. மின்னியக்க விசை ஆறுன்றது அகத்தடை என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இது வி உங்களுக்கு தெரியும், மின்னழுத்த வித்தியாசம், ஆறு தடை, அது மாதிரி ஐ என்றது மின்னோட்டம். எனவே புதிதாக இந்த ரெண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது, மின்னியக்க விசை, அகத்தடை என்ற விடயங்கள். எனவே இவற்றுக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவற்றுக்கு இடையிலான தொடர்பு, அந்த தொடர்பை நாங்கள் இவ்வாறு சொல்லலாம். அதாவது மின்கலத்தினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் ஐயாக இருக்கின்ற போது, இருக்கும்போது அந்த மின்கலத்தின் உள்ளே அழுத்த வீழ்ச்சி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல மின்கலத்துக்கு குறுக்கே ஒரு ஆறு தடை ஒன்று இங்கே காணப்படுது. எனவே இங்கே ஒரு ஆறு தடை இருக்கத்தால் எப்படி இந்த தடையில் ஒரு அழுத்த வீழ்ச்சி ஏற்படுமோ, அந்த அழுத்த வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும், V= IR, அது I தர ஆறு என்ற அழுத்த வீழ்ச்சி இங்கே இருக்கும் இந்த தடையில். அதுபோல் இந்த கலத்திலே, இந்த மின்கலத்திலேயும் ஒரு அழுத்த வீழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் அங்கேயும் ஒரு தடை காணப்படுது. எனவே இந்த மின்கலத்தினால் வழங்கப்படுகின்ற மின்னியக்க விசையானது 2 இடங்களில் பயன்படுத்தப்படும். ஒன்று வெளித்தடையிலேயும், அடுத்தது உட்தடையிலேயும் இந்த விசை பயன்படுத்தப்படும். இந்த 2 தடைகளையும் தாண்டுவதற்கு ஏற்றாற்போல் என்ன செய்யணும் சொன்னால், அந்த மின்கலத்தினால் ஒரு விசை வழங்கப்படும். எனவே வழங்கப்படுகின்ற மொத்த விசை, மின்னியக்க விசையானது இந்த 2 இடங்களில் ஏற்படுத்தப்படுகின்ற மின்னழுத்த குறைப்பு, ஒன்று தடையில், அடுத்தது அகத்தடையில் ஏற்படுத்தப்படுகின்ற மின்னழுத்த வீழ்ச்சி, இரண்டினதும் கூட்டுத்தொகையாக இருக்கும். எனவே ஒரு மின்னியக்க விசட பெருமானம் ஒரு கலத்தினால் வழங்கப்படுகின்ற மின்னியக்க விசட கூட்டுத்தொகையானது அது வெளித்தடையில் ஏற்படுத்தப்படுகின்ற அழுத்த வீழ்ச்சி சக அந்த குறிப்பிட்ட கலத்தில் இருக்கின்ற அகத்தடையால் ஒரு அழுத்த வீழ்ச்சி கொண்டிருக்கும். இந்த ரெண்டினதும் கூட்டுத்தொகையாக இருக்கும். எனவே இதில் எங்களுக்கு தெரியும், இந்த ஐஆர் என்றது நாங்கள் ஏற்கனவே ஓமின் விதிப்படி பார்த்துருக்கோம். இது V=IR என்று சொல்கிறது. இங்கே இந்த குறிப்பிட்ட இந்த தடையில் ஏற்படுத்தப்படுகின்ற அழுத்த குறைப்பு. எனவே இந்த அழுத்த குறைப்பானது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் V=IRக்கு பதிலாக நாங்கள் V=IR என்று தெரியும். எனவே ஐஆருக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு எழுத்து இருக்குது, V என்ற எழுத்து பயன்படுத்தலாம். இது குறிப்பிட்ட தடைக்கு குறுக்கே இருக்கின்ற அழுத்த வீழ்ச்சி, அழுத்த குறைப்பாக இருக்கும். எனவே இந்த குறியீட்டை நாங்கள் பயன்படுத்தின இந்த சமன்பாட்டை இப்படி எழுதலாம்னு பார்த்துருந்தோம். V=IR. இதில் V எழுவாய் மாற்றம் செய்வோமாக இருந்தால் இலிருந்து IR கழிக்கப்படும். எனவே இது விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே இந்த 2 சமன்பாடுகளும் மிக முக்கியமான சமன்பாடு. டவுட் எழுந்தால் கேட்கலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷனை திரும்ப ஒரு தரம் என்ன வழங்கப்படுது. டவுட்டுகள் இருந்தால் திரும்ப கேளுங்களா. இதில் பாருங்கள், புதிதாக ஒரு விடயம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. என்ன அறிமுகப்படுத்தப்படுதுன்னா, மின்னியக்க விசை என்ற ஒரு விடயம் அறிமுகப்படுத்தப்படுது. மின்னியக்க விசைன்றது உங்களுக்கு தெரியும். மின்னியக்க விசைன்றது ஒரு கலம் என்ன செய்யுதுண்டா, ஒரு மின்கலம் ஒரு திறந்த சுற்றில் இருக்கும்போது
திறந்த சுற்றில் இருக்கும்போது இதன் முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் மின்னியக்க விசையாகும் திறந்த சுற்றில் இருக்கும்போது. அதை பிறகு என்ன செய்கிற மனுஷனா, நாங்கள் ஒரு தொடுப்பில் நாங்கள் கொடுத்த மனுஷனா ஒரு கடத்தி நூடாக தொடுக்கப்பட்டு இந்த நூடாக மின்னோட்டம் பாய்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கின்ற இந்த மின்னியக்க விசையானது பயன்படுத்தப்படும். ஒரு ஃபோர்ஸ் ஒன்று என்ன செய்யும் கொடுக்கப்பட்டு இது பயன்படுத்தப்படும். அந்த பயன்படுத்தப்படுகின்ற மின்னியக்க விசை அது வோல்டேஜில் தான் இருக்கும். அதுவும் வோல்டேஜ் தான், அழுத்த வித்தியாசம்தான் அது. எனவே அந்த மின்னியக்க விசைன்றதும் வோல்டேஜ் தான். அந்த வோல்டேஜ் 2 இடத்துக்கு பயன்படுத்தப்படும். ஒன்று இந்த வெளித்தடையில் இருக்கிற அந்த தடையை மீறி மின்னோட்டத்தை செலுத்துவதற்கு அந்த விசை பயன்படுத்தப்படும். அடுத்தது இங்கே ஒரு தடை இருக்குது, களத்துக்குள்ளுக்கு அகத்தடை. அந்த அகத்தடை நாங்கள் ஸ்மால் ஆர்ன்னு சொல்லுவோம். அந்த தடையை மீறி இதை செலுத்துவதற்கும் அங்கேயும் ஒரு அழுத்த வீழ்ச்சி கொண்டு இருக்கு. இங்கே இருக்கின்ற அழுத்த வீழ்ச்சி ஐஆர். இங்கே தேவையான அந்த அழுத்தம் அந்த அழுத்த வீழ்ச்சி வந்த ஐஆர். இங்கே அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அழுத்த வீழ்ச்சி கொண்டு இருக்கும். எனவே இந்த ஒட்டு மொத்தமாக இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐன்றது மின்னோட்டம். இங்கே வழங்கப்படுகின்ற மின்னியக்க விசை, இந்த களத்தில் மின்னியக்க விசை 2 இடத்துல என்ன செய்யும் பயன்படுத்தப்படும். ஒன்று வெளித்தடையிலே ஏற்படுத்தப்படுகின்ற அழுத்தம், அடுத்தது களத்துக்குள்ளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற அழுத்தம். இந்த 2 அழுத்தத்துக்கும் என்ன செய்யும் பயன்படுத்தப்படும். எனவே இதில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஐஆர்ன்றது கேபிட்டல் ஐஆர்ன்றது உங்களுக்கு தெரியும், V= IR நாங்கள் பார்த்துருப்போம். V= IR பார்த்துருப்போம். ஆகவே இது ஐஆர்ன்றது விக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது. எனவே இடத்துல நாங்கள் விக்கு பதிலாக பயன்படுத்தும் போது ஒரு சமன்பாடு ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். அந்த சமன்பாடு தான் E V I ஸ்மால் r வரும். ஏற்கனவே நாங்கள் இது என்னத்துக்கு பயன்படுத்தியிருக்கோம், ஐஆர்ன்றது பதிலாக கேபிட்டல் ஆருக்கு பதிலாக பயன்படுத்து. அப்போ அது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் இந்த தடைக்கு குறுக்கே இருக்கின்ற இந்த நான் இதில் ஏற்கனவே காட்டியிருக்கேன்னா இந்த இடத்துல இருக்கின்றதை தான் நாங்கள் V என்று சொல்லுவோம். அப்போ இதை நாங்கள் களத்தின் முனைகளுக்குடையே, அதாவது இது 2 விஷயம். ஒன்று தடைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் என்றும் சொல்லலாம், மின்னோட்டம் பாயும் போது மின்கலத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் என்றும் சொல்லலாம். தடைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் என்றும் சொல்லலாம், மின்னோட்டம் பாயும் போது மின்கலங்களின் முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் என்று சொல்லலாம். என்றது மின்னோட்டம் பாயாத போது முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம். நல்லா விளங்கிக்கங்க. என்றது மின்னோட்டம் பாயாத போது முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம்தான் மின்னியக்க விசை. இந்த V என்றது இந்த மின்கலத்தை நாங்கள் ஒரு மூடிய சுற்றில் இணைக்கும் போது அதில் V முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் குறைகிறது. அப்போ முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் இப்போ எப்படி இருந்துச்சுன்னா, முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் இந்த V ஆனது இப்போ ஆரம்பத்தில் இருந்த இருக்குதானே, ஆரம்பத்தில் உதாரணமாக 6 வோல்டேஜ் ஆரம்பத்தில் இருந்திருந்தால் அந்த கலத்திர வோல்டேஜ் இப்போ அந்த 6 வோல்டேஜ் இருக்காது, அதை விட குறைய இருக்கும். காரணம் உங்களுக்கு தெரியும், அங்கே குறிப்பிட்ட சக்தி எங்கே பயன்படுத்தப்படுதுண்டா, அந்த மின்கலத்தினூடாக மின்னோட்டத்தை செலுத்துவதற்கு தடை ஒன்றிருக்கு. அந்த தடைக்கு எதிரான ஒரு மின்னோட்டம் செலுத்தப்படணும். அதன் காரணமாக அங்கே அந்த குறிப்பிட்ட மின்கலத்துக்கு குறுக்கே ஒரு அழுத்த வீழ்ச்சி ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மின்கலத்திட அழுத்த வேறுபாடு, இந்த மின்னியக்க விசை 6 சொன்னால் மின்னோட்டம் பாயும்போது அதில் முனைகளுக்கு குறுக்கே 5 இருக்கும், குறைவாக இருக்கும். எனவே திறந்த சுற்றில் இருக்கும்போது முனைகளுக்கு குறுக்கே இருக்கின்ற அழுத்த வேறுபாடை விட ஒரு மூடிய சுற்றில் இருக்கும்போது முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு குறைவாக இருக்கும். காரணம் அந்த மின்கலத்தில் காணப்படுகின்ற அகத்தடை. அதை நாங்கள் இதில் ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். ஈயை விட உங்களுக்கு தெரியும், எப்போவும் பெரிதாக இருக்கும், V சிறிதாக இருக்கும். அதை நாங்கள் இதில் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். எனவே இது 2 இடத்துல அழுத்த வீழ்ச்சி நடைபெறுகிறது. ஓகே, இதை விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இந்த விஷயத்தை தான் நான் இப்போ விளங்கப்படுத்தினேன். எனவே அந்த சமன்பாடுகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். நாங்கள் பிறகு அந்த சம்மந்தமாக பார்ப்போம். அடுத்தது
இந்த அலகில் இருக்கின்ற பிரதானமான விடயம் ஓமின் விதியை போல நம்ம ஒரு விதி இருக்கிறது. கிர்ச்சோஃபின் முதலாம் விதி, கிர்ச்சோஃபின் இரண்டாம் விதி என்ற 2 விதிகள் இருக்கிறது. எனவே இது மின்னோட்டம், அழுத்த வித்தியாசம் போன்ற கணியங்களோடு தொடர்பான விடயம். ஒரு எளிமையான ஒரு விதி என்ற அடிப்படையில் இதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவது விதியை நாங்கள் பார்ப்போம். கிர்ச்சோஃபின் முதலாம் விதி என்ன சொல்லுதுன்னா, மின்சுற்று ஒன்றில் யாதேனும் சந்தியை நோக்கி பாயும் ஓட்டங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். அதை நாங்கள் வேறொரு வழியில் சொன்னால் கீழே பாருங்கள், கீழே கிடைக்கின்ற இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு புள்ளியை சுற்றி வருகின்ற மின்னோட்டம், அதே மாதிரி வருகின்ற மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை அந்த புள்ளியிலிருந்து செல்கின்ற மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்று சொல்லலாம். எனவே இதில் I1 I2 வருகின்ற மின்னோட்டங்கள் அதில் கூட்டுத்தொகை, I1 I2 கூட்டுத்தொகை, வருகின்ற ஒரு புள்ளியை நோக்கி வருகின்ற மின்னோட்டங்களில் கூட்டுத்தொகை அந்த புள்ளியிலிருந்து செல்கின்ற மின்னோட்டங்களில் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும் என்றும் இதிலிருந்து நாங்கள் எடுக்கலாம். இதில் இதை நாங்கள் இங்கே எடுத்தோம்னா இடத்துல -3 என்று வரும். மற்ற 2 ப்ளஸ்ஸுக்கு கொடுக்கலாம். அப்போ வாரத்துக்கு ப்ளஸ்ஸுக்கும் போகிறதுக்கு நாங்கள் மைனஸ் கொடுக்கோம். எனவே அதில் கூட்டுத்தொகை 0 இருக்கும். எனவே இதை நாங்கள் அச்சரகணித கூட்டுத்தொகைன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த புள்ளியை நோக்கி வாரத்துக்கு ப்ளஸ் கொடுக்கும், போகிறதுக்கு மைனஸ் கொடுக்கும். எனவே கிர்ச்சோஃபின் முதலாவது விதி தொடர்பாக நாங்கள் அடுத்த சில விடயங்களை பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் கிளியர் ஆகும். இதில் பாருங்கள், I1 I2 வருது, I3 I4 I5 வந்துக்கிட்டு போகுது. எனவே I3 I4 I5க்கு மைனஸ் வரும். அந்த மைனஸ் எங்கேயால் வலது பக்கம் எடுக்கும்போது ப்ளஸுக்கு மாறும். எனவே இந்த சமன்பாடு இப்படி இருந்திருக்குமென்னு உங்களுக்கு தெரியும். இந்த சமன்பாடு இருந்திருக்கும் I1 + I2 மைனஸ் I3 மைனஸ் I4 மைனஸ் I5 = 0. அச்சரகணித கூட்டுத்தொகை 0. ஏன் மைனஸ் கொடுக்கணுன்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். மைனஸ் என்ன ஏன் கொடுக்கணும்னு சொன்னால், இங்கே மைனஸ் கொடுக்கறதுக்கான காரணம் இது சுற்றில் இருந்து என்ன செய்யுது, வெளியேற்றப்படுது. வாரத்துக்கு ப்ளஸ்ஸும் போகிறதுக்கு சுற்றிலிருந்து போகிறதுக்கு. அப்போ இது போகிறது என்ன, இது அந்த குறிப்பிட்ட இந்த முனைக்கு வாரது, இது 2 வாரது, இது 3 போகிறது. எனவே போகிறதுகளுக்கு நாங்கள் மைனஸ் கொடுப்போம். எனவே மைனஸ் அங்கால போகும்போது ஓகே. இதுக்கு நான் நினைக்கிறேன் சில ஆட்களுக்கு மறந்துட்டேன், ரிமைண்டர் ஒன்று கொடுக்கையும் இல்லை. கொஞ்சம் பொறுங்க, ஒரு சின்ன ரிமைண்டர் ஒன்று போட்டுட்டு வரேன். சரி, அப்போ இந்த விடயம் நேற்று பார்த்த விடயத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். சில ஆட்கள் டவுட் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் திரும்ப கேட்க. நீங்கள் என்ன டவுட் கேட்கறதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்போ கேட்கலாம் அல்லது கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு கேட்கலாம். எனவே இதில் பாருங்கள், இந்த புள்ளியை சுற்றி வார மின்னோட்டம் 3, போகிற மின்னோட்டம் 2, I5 I4 I5 போகிறது. எனவே போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா மைனஸ் கொடுப்போம். போகிறதுக்கு மைனஸ் கொடுப்போம், வாரத்துக்கு ப்ளஸ் கொடுப்போம். எனவே இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளஸ் இடத்த மைனஸாக தான் இருக்குது. இந்த ப்ளஸ் இல்லாட்டி ப்ராக்கெட் பண்ணக்குள்ளே தான் இந்த ப்ளஸ் ஒன்று எடுத்து வரும். எனவே இது உங்களுக்கு தெரியும், இது 2 மங்கால போகும், 2 மைனஸும் போனால் இந்த சமன்பாட்டில் I4 I5 கூட்டுறது இதுக்கு சமனாக இருக்கும். I4 I5 கூட்டுறது I1 I2 I3 கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். சரி, இப்போ இதில் தொடர்ச்சியாக அடுத்தது பார்ப்போம். இன்னும் உண்டு. இதில் பாருங்கள், அப்போ I1 I2 வருது, I3 I4 போகுது. எனவே I1 I2வோட கூட்டுத்தொகை I3 சக I4க்கு சமனாக இருக்கும். இதில் பாருங்கள், 11 என்ற புள்ளியை நோக்கி 11 ஆம்பியர் மின்னோட்டம் வருது. அது 7 ஆம்பியராகவும் 4 ஆம்பியராகவும் பிரிந்து போகுது. எனவே I1 11 எதுக்கு ஈக்குவலண்டா I2 7க்கும் 7 கூட்டுத்தொகைக்கும் I3 என்ற 4 கூட்டுத்தொகைக்கும் சமன். எனவே வாரது போகிறத்திர கூட்டுத்தொகைக்கு சமன் என்று நாங்கள் இவ்விடத்தில் எடுக்கலாம். ஓகே, அடுத்தது ரெண்டாவது விதி என்ன சொல்லுது? ரெண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் நேரத்தோட மின்னோட்டம் தொடர்பாக பார்த்தோம். ரெண்டாவது விதி
அழுத்தம் தொடர்பாக சொல்லுது. இப்போ கிர்ச்சோஃப்பின் இரண்டாவது விதியை நாங்கள் பார்ப்போம். மின் சுற்று வலை ஒன்றில் யாதேனும் மூடிய தடம் ஒன்றில். அப்போ மின் சுற்று வலை என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், மின் சுற்று வலை என்று சொல்லும்போது உதாரணத்துக்கு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோம். மின் சுற்று வலை, இந்த மின் சுற்று வலை தொடர்பாக உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு மூடிய சுற்றொன்று இருக்கும். என்ன இது ஒரு மூடிய சுற்று. இன்னும் ஒன்று நாங்கள் இதுக்கு இடையில் குறுக்கால் ஒன்று ஏற்படுத்தலாம். அது நாங்கள் இப்படி பார்த்தா சரியாண்ணா. இதில் பாருங்கள். அப்போ இதில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். அப்போ எத்தனை மூடிய வலை இருக்குன்னு கேட்டால், நான் இப்போ ஆரம்பத்தில் போட்டத்தை விட்டோம்னு சொன்னால் இது ஒன்று தானே இருக்குது. இதில் ஒன்று தானே இருக்கு. உதாரணமாக மின்கலம் இப்படி இருந்தால், மின்கலம் நேர்முனை இப்படி இருந்தால் மின்னோட்டம் இந்த திசையில் பாயும், இந்த திசையில் பாயும். எனவே இந்த திசையில் தான் நாங்கள் இந்த விதியை பயன்படுத்துவோம். எப்போதும் ஒரு வளைவான ஒரு திசையில் பயன்படுத்துவோம். சரியா? மின்னோட்டம் பாய்கின்ற திசை இவ்வாறு இருக்கும். எனவே இந்த திசையில் நாங்கள் இதுக்கு இந்த விதியை பயன்படுத்துவோம். இப்படி இல்லாமலுக்கு இது சிம்பிளான ஒரு சுற்று, ஒரு மூடிய சுற்று. இப்படி இல்லாமலுக்கு இதில் வருகின்ற முக்கியமான அடுத்த விடயம் என்னச்சுன்னா, இப்படி ஒரு சுற்று வருதுன்னு வச்சுக்கோம். இடையில் ஒன்று வருது. இடையில் ஒன்று வந்தால் இப்போ பாருங்கள். அப்போ உதாரணத்துக்கு இதில் இன்னொரு சுற்றொன்று இருக்குது. அதே மாதிரி இஞ்சாலையெல்லாம் பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மின்கலங்கள் தொடுக்கப்படும் போது அதே மாதிரி இன்னொரு மின் சுற்று இருக்குது. இதுக்கு நாங்கள் மின்னோட்டம் இஞ்சால இந்த திசையில் பாயுதுன்னு வச்சுக்குவோம். இஞ்சால இந்த மின்னோட்ட திசை இஞ்சால பாயுதுன்னு வச்சுக்குவோம். இதால் வார 2 மின்னோட்டமும் இதால் போகிறதுன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், இதில் விடத்தை ஒரு சுற்று இருக்கு, இன்னும் 2வது விடத்தில் ஒரு சுற்று இருக்குது. சரியா? அது தவிர இன்னும் ஒன்று 3வது ஒரு சுற்று இருக்குது. அந்த 3வது சுற்று எதுன்னு சொன்னால், 3வது சுற்று உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் இல்லாமல் கிடைத்தோம்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் என்ன பார்த்துருக்கோம் தானே, இதை விட்டோம்னு சொன்னால் நடுவில் இருக்கிறத விட்டோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் நாங்கள் எடுத்தோம் அந்த சுற்றும் இருக்குது. 3 சுற்றுகள் இருக்குது இடத்துல. சரியா? ஆரம்பத்தில் எடுத்த அந்த இதை விடுங்க, இதை விட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இருக்குது இது. அப்போ இது ஒரு சுற்று, அதுக்கு பிறகு 2 சுற்று, மொத்தமாக 3 சுற்றுக்கள் வருது. அப்போ இது என்ன லேசான ஒரு பகுதி. நான் திரும்ப விளங்கப்படுத்துவேன், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வேகமாக போகாமல் குறளவாக விளங்கப்படுத்துகிறேன். அப்போ இதில் மின் சுற்று வலை ஒன்று யாதேனும் மூடிய தடம் ஒன்றின் ஆறழுத்த வீழ்ச்சியானது, ஆறழுத்த வீழ்ச்சிகளின் அச்சரகணித கூட்டுத்தொகையானது தடத்தில் உள்ள மின்னியக்க விசைகளின் அச்சரகணித கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்று சொல்கிறாங்க. அதாவது மின்னியக்க விசைன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு கலம் ஒன்றுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு கலம் ஒன்றுக்கு நாங்கள் மின்னியக்க விசைன்னு நாங்கள் சொல்லும்போது, குறிப்பிட்ட ஒரு கலம் ஒன்றுக்கு நாங்கள் ஒரு தொடுப்பில் இல்லாமலுக்கு மூடிய சுற்றில் இல்லாமலுக்கு இருக்கும்போது தான் அதை மின்னியக்க விசைன்னு சொல்லுவோம். அழுத்த வேறுபாடுன்றது உங்களுக்கு தெரியும். எதை நாங்கள் இந்த தொடுப்புக்களை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்படி தொடுக்கமென்று வைப்போம். ஒரு தடையினூடாக அல்லது மின்குமிழினூடாக தொடுத்தா, இப்போ இங்கே இருக்கிறது நாங்கள் சொல்கிறது அழுத்த வீழ்ச்சி. இது முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சி, கலத்தின் முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சி, அல்லது தடையின் முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சி என்று நாங்கள் சொல்லலாம். எனவே இவ்வாறு நாங்கள் இடத்துல ஒன்று தான் இருக்குது, ஒரு கலம் ஒரு தடை இருக்குது. இது மாதிரி சில நேரம் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் நாங்கள் ஒரு கலம் இன்னும் ஒரு கலத்தை நாங்கள் சரியா, இன்னும் ஒரு கலத்தை நாங்கள் சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடை இடத்துல இன்னும் ஒரு தடை இருக்குது. எனவே இதில் என்ன செய்யலாம்டா, இந்த E1ஐயும் E2ஐயும் கூட்டுறது, E1ஐயும் E2ஐயும் கூட்டுறது, E1ம் E2ம் என்ன செய்யும், கூட்டுப்படுறது. அடுத்து R1 R2 இருக்கேன்னு வச்சுக்கோமே, R1 R2 இருக்கேன்னு சொன்னால் இந்த அகத்தடையும் இருக்குது இடத்துல. என்ன இடத்துல R1 R2 வந்து அகத்தடையும் இருக்குது. அப்போ இங்கே இருக்கின்ற அழுத்த குறைப்புகளை நாங்கள் பார்த்தோம்டா, இங்கே இருக்க அழுத்த குறைப்பை நாங்கள் பார்த்தோம்னா, அழுத்த குறைப்பு வந்து
அப்போ மொத்தம் மின்னியக்க விசைகளை கூட்டுத்தொகைதான முதலாவது விடயம். அப்போ இங்கே இருக்க மின்னியக்க விசைகள் வந்து இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் ப்ளஸ் முனையும் இதில் மைனஸ் முனையும் இருக்குது. எனவே மின்னோட்டம் வந்து இந்த திசையில் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரே திசையில் போகும். எனவே அந்த அச்சரகணித கூட்டுத்தொகை என்று சொல்கிறது ரெண்டும் கூட்டுப்படும். அது ரெண்டும் மின்னோட்டம் பாய்கின்ற அதே திசையில் இருக்கத்தால் கூட்டுப்படும். எதிரெதிர் திசையில் இருந்தால் கழிப்படும். அதை விளங்கிக்கோங்க. இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. எனவே இந்த திசையில் உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் பாயும், வளமையாக பாயும். எனவே இந்த மின்னியக்க விசைகள் அச்சரகணித்த கூட்டுத்தொகை என்று சொல்கிறது முதலாவது மின்கலமும் ரெண்டாவது மின்கலமும் ஒரே திசையில் இருக்குது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் மின்னியக்க விசைகள் அச்சரகணித கூட்டுத்தொகை என்று ரெண்டையும் கூட்டணும், ப்ளஸ் வரும். முனைகள் மாறி தொடுக்கப்பட்டிருந்தால் மைனஸ் வரும். மைனஸ் வரும். அது விளங்கிக் கொள்ள வேண்டிய பிரதானமான ஒரு விடயமாக இருக்கும். எனவே இதில் முதலாவது மின்னியக்க விசைகளை கூட்டுத்தொகை இப்படி வரும். அது எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போதில் இது எதுக்கு சமனாக இருக்கும்னு பார்ப்போம். இந்த மின்னியக்க விசைகள் நாங்கள் என்ன பார்த்தோம், இது எதுக்கு சமனாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னால் இதை இப்போ நாங்கள் இப்போ எழுதினது போல இதைத்தான் எழுதிக்கும். அது எதுக்கு சமனாக இருக்கும், இங்கே 4 தடை இருக்குது. என்ன 4 தடை? மின்னோட்டம் ஐண்டு வச்சுக்கோம், ஒரே மின்னோட்டம். இங்கே முதலாவது IR1 இந்த அகத்தடையில் முதலாவது மின்குமிழில் அழுத்த குறைப்பு உண்டு, அழுத்த வீழ்ச்சி ஒன்று ஏற்படும். அடுத்தது ரெண்டாவது தடை, ரெண்டாவது மின்குமிழில் ஒரு அகத்தடை இருக்குது R2, இதில் ஒரு அழுத்த குறைப்பு. அடுத்தது இன்னும் ஒரு தடை இருக்குது R1, வெளித்தடை ஒன்று இருக்குது IR1 என்ற ஒரு தடை இருக்குது, R1 கேபிட்டல் R1 ப்ளஸ் IR2 என்ற இன்னும் ஒரு தடை இருக்குது. அப்போ இவ்வளவும் இதுதான் என்ன மின்னியக்க விசைகள் அச்சரகணித்த கூட்டுத்தொகை என்றது. இது என்ன நாங்கள் என்ன பார்த்துருக்கிறதுன்னு சொன்னால் மொத்தமாக நாங்கள் பார்த்துருக்கிறது இடத்துல என்ன அழுத்த வீழ்ச்சிகளை கூட்டுத்தொகை இது. எனவே அழுத்த வீழ்ச்சி இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தளவில் 4 இடத்துல இருக்குது. ஓகே, இது விளங்கியிருந்தால் இப்போ நான் போகிற அடுத்த உதாரணங்களுக்கு என்ன இந்த விஷயத்தை விளங்கிக்கொள்ளுங்க. சில நேரங்களில் சரியாக விளங்கியிருந்தால் நிறைய மார்க்ஸில் நிறைய புள்ளிகள் எடுக்கக்கூடிய ஒரு விடயமாக ஒரு பகுதியாக இது மாறும். ஓகே, இப்போ பார்ப்போம். நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல கிர்கோஃபின் விதியை பிரயோகிக்கும் போது மூடிய சுற்றின் சக்கர திசை ஒன்று கவனித்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் ஒரு சுற்றொண்டு ஏற்கனவே இருந்தேன். அந்த சுற்றை இப்படி கருவோம். இப்படி ஒரு சுற்றொண்டு இருக்குது. இந்த சுற்றில் we have 10 minutes more. நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப கட் ஆகும். எனவே ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. அப்போ இப்படி ஒரு சுற்று இருக்குது. இந்த சுற்றில் நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு மின் குமிழ் இப்படி இருக்கேன்னு வச்சுக்கொண்டால் இந்த திசையில் மின்னோட்டம் இப்படி போகும். இந்த சுற்றுக்கு நாங்கள் வலஞ்சுழியான திசையில் நாங்கள் பயன்படுத்துவோம். சக்கர திசைன்றது அதான் இந்த சுற்றுக்கு. அப்படி இல்லாமலுக்கு இப்படி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ. இந்த திசையில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த திசையில் உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் போகும், இடஞ்சுழியான திசையில் போகும். எனவே இதுக்கு சக்கர திசை இடஞ்சுழியில் பயன்படுத்தும். அடுத்தது ஒரு சிக்கலான சுற்றாக இருக்குது. சிக்கலான சுற்றுன்னு சொன்னால் இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் உதாரணத்துக்கு இப்படி ஒரு மின் குமிழ் வைக்காங்க, இதால் போகுது. இன்னும் ஒரு இடத்துல ஒரு மின்காலம், இடத்துல ஒரு மின்காலம் இருக்குது, அது இதால் போகுது. இடத்துல ஒரு மின்காலம் இருக்குது, சரியா? இந்த மின்காலம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மின்னோட்டத்தை இங்கால கொண்டு போகுது. அப்போ இந்த மின்னோட்டம் இங்கால போயிட்டு இதாலேயும் வந்து இந்த 2 மின்னோட்டம் இதால் போகிறதாக நாங்கள் எடுத்தால் இதை பொறுத்தளவில் நாங்கள் இப்படி பயன்படுத்துவோம். இதை பொறுத்தளவில் இப்படி பயன்படுத்தும், இந்த திசையில் பயன்படுத்தும். மூன்றாவது பொறுத்தளவில் நாங்கள் வெளியில் இருக்க ஒரு சுற்றொண்டு இருக்கேன். அந்த வெளியில் இருக்க சுற்றொண்டு சொல்கிறது நான் இதை ரேஸ் பண்ணுறேன். இந்த நடுவுக்கு இருக்க பகுதியை ரேஸ் பண்ணேன்னு சொன்னால் மொத்தமாக ஒரு சுற்றொண்டு இருக்கேண்ணா. ஆக வெளியில் ஒரு சுற்று இருக்கு. அந்த வெளியில் இருக்க சுற்றுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அது எங்களோட சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு நேர்முறை இந்த திசையில் பயன்படுத்துறது தான் பெட்டராக இருக்குது. இடஞ்சொலியில் பயன்படுத்துகிறது, சரியா? இடஞ்சொலியில்
பயன்படுத்துறது அல்லது வலஞ்சுழியில் பயன்படுத்தலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேள்விகளுக்குரிய ஆன்சர் வரும். ஓகே, இது விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஒரு விஷயம், அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். கிர்ச்சோஃபின் முதலாம் விதியும் ரெண்டாம் விதியும் இதில் காட்டப்படுது. இதில் காட்டப்படுவதில் நீங்கள் பார்க்கலாம் என்ன, ஒரு முனையை நோக்கி வார மின்னோட்டம் இதில் I1 I5 போகிற மின்னோட்டம் I3 I2 I3 I4. எனவே இதை எப்படி அச்சரகணித கூட்டத்தில் 0 காட்டுறேன். ரெண்டாவது விதியில் மின்னியக்க விசை இங்கே எந்த திசையில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். இதில் மின்னோட்டம் பாயின்ற சந்தர்ப்பத்தில் இதுக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும் அழுத்த வீழ்ச்சி வரும். அந்த அழுத்த வீழ்ச்சி எல்லாம் சமன்பாட்டுக்கு வலது பக்கம் இருக்கும், இடது பக்கத்துக்கு எடுத்தோம்னா அது மைனஸுக்கு மாறும். சரியானே, அதுதான் இந்த கிர்ச்சோஃப் ரெண்டாவது விதி சொல்லுது. ஓகே, இப்போ உதாரணங்கள் சிலபஸில் தரப்பட்ட உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது இப்படி ஒன்று தாராங்கன்னு வச்சுக்குவோம். இதில் அந்த படம் கிளியர் இல்லாட்டியும் விளங்கிக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு விளங்குமென்று நான் நினைக்கிறேன். இது E1 R1 E2 R2, இது I என்ற மின்னோட்டம், A B C D என்ற இது தரப்பட்டிருக்குது. அடுத்தது இதில் ஒரு தடை ஒன்று இருக்குது, அந்த தடை தான் நின்னடிக்க 6ஆக இருக்குது. இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த E1 ஆனது ப்ளஸ் முனை இருக்குது. இங்கே என்ன முனை இருக்குது, மறை முனை இருக்குது. எனவே ஒரு மின்னோட்டம் ஒரு கலத்தினூடாக வளமையாக நாங்கள் இவ்வாறான முறையில் தொடுத்தோம் என்று சொன்னால் இதில் மின்னியக்க விசையும் நாங்கள் கூட்டுவோம். உதாரணமாக இது ஒரு 9 வோல்டேஜ், இது 3 வோல்டேஜ்னு சொன்னால் 9 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் நாங்கள் கூட்டுவோம். 9 3 கூட்டுப்படும். அடுத்தது அங்கே இருக்கின்ற தடைகளில் அழுத்த வீழ்ச்சி ஏற்படும். 3 தடை இருக்குது. ஒன்று, இதில் மின்னோட்டம் எல்லாத்துலேயும் ஒரே திசை தான். மின்னோட்டம் இடஞ்சுழி என்ற ஒரு, அப்போ நாங்கள் இந்த சுழி இந்த திசையெல்லாம் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னால் ஏயிலிருந்து பி இந்த திசை, மறு சி இப்படி போகிறோம்னா சியிலிருந்து டி, மறு திரும்ப ஏக்கு வரோம். அதான் இது ABCDA சுற்றுக்களுக்காக நாங்கள் கிர்ச்சோஃப் விதியை பயன்படுத்துவோம். ஒரு மூடிய சுற்று ஒன்று ஒரு திசையில் நாங்கள் ஒரு வட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தணும். எனவே இங்கே 3 தடை இருக்கு. ஒன்று R1 அகத்தடை, மின்கலம் E1 இருக்கின்ற அகத்தடை. R2 மின்கலம் E2 இருக்கின்ற அகத்தடை. இங்கே வெளித்தடை ஒரு கேபிட்டல் R என்று காட்டியிருக்கும். எனவே இந்த 3 இடத்துல அழுத்த வீழ்ச்சி ஏற்படும். எனவே அழுத்த வீழ்ச்சிகளின் அச்சரகணித கூட்டுத்தொகை இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ளஸ் வரும். ஏன்னு சொன்னால் இங்கே மின்னோட்டம் எல்லாத்துக்கும் ஒரே திசையில் இருக்கும், இடஞ்சுழியான திசையில் இருக்கும். மைனஸ் வர சந்தர்ப்பங்களும் இருக்காது, நாங்கள் பார்ப்போம். இதுவும் ப்ளஸ் வரும், ரெண்டும் அச்சரகணித கூட்டுத்தொகை. ஏன் ப்ளஸ் வரும்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் பாய்கின்ற அந்த ப்ளஸ் முனையும் இந்த மறை முனையும் சேர்ந்திருந்தால் ப்ளஸ் வரும், முனைகள் மாறி இருந்தால் மைனஸ் வரும். அதுக்கு உதாரணங்களை பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்படி ஒன்று தரேன். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் முனைகள் இங்கே ப்ளஸ் முனை இருக்குது, ஆனால் இங்கேயும் ப்ளஸ் முனை இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தளவில் நாங்கள் மின்னியக்க விசைகள் என்ன செய்வோம்னு சொன்னால் கழிப்போம். உதாரணமாக இது 9 வோல்ட், இது 3 வோல்ட்னு சொன்னால் 9லிருந்து 3 வோல்ட் கழிப்பட 6 வோல்டேஜ் தான் இங்கே மீதமாக இருக்கும். சரியா, கழிக்கும். மின்னியக்க விசைகள் கழிக்கப்படணும். அது அச்சரகணித கூட்டுத்தொகையானது. இந்த திசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் எல்லா திசையும் நாங்கள் ABCDA என்ற இந்த திசையெல்லாம் பிரயோகிக்க எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரே சுழற்சியில் இருக்குது, இந்த இடஞ்சுழியில் இருக்குது. எனவே இடஞ்சுழியில் இருப்பதனால் மின்னோட்டம் தடட பெருக்கம் எல்லாத்துக்கும் ப்ளஸ் வரும். 3 தடைகள் இருக்குது. எனவே அந்த 3 தடைகள் ஏற்படுகின்ற அழுத்த வீழ்ச்சியோட குறைப்பு எல்லாத்துக்கும் ப்ளஸ் வரும். நாங்கள் அதை ப்ளஸ்ஸை போட்டு காண்றோம். இது இலகுவான விடயம். ஒரே ஒரு மாற்றம் இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல நேரத்தோட கேள்வியில் இந்த முனை எப்படி இருந்துச்சு, மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சு முந்தி கேள்வியில், மற்றெல்லாம் சமன். இந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சு. இப்போ முனை மாறி வந்திருக்கு, எப்படியே ப்ளஸ் மைனஸ் வந்திருக்குது. எனவே இதில் பாருங்கள், இப்படி இருந்தால் என்ன உதாரணத்துக்கு இதில் எப்படி தராங்கண்ணா, இது என்னது ப்ளஸ்ஸோட
மைனஸ் சேருது, சேர்ந்தால் கூட்டணும். அது மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், ப்ளஸ்ஸோட ப்ளஸ் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் மின்னியக்க விசைகள் அச்சரகணித கூட்டுத்தொகைன்றது ஒன்றிலிருந்து ஒன்று கழிப்படணும். ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேரும்போது கழிப்படணும், ப்ளஸ்ஸும் மைனஸும் சேரும்போது தான் கூட்டுப்படணும்ன்றது அடிப்படையான விடயங்கள். ஓகே, அடுத்தது பார்ப்போம். இப்படி ஒரு கேள்வி தாராங்க. இந்த கேள்வியில் இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆரம்பத்தில் ஒரு சுற்று இருந்தால் இலகுவானதாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்படி இருந்தால் சில நேரம் எங்களுக்கு சிக்கல் வார மாதிரி இருக்கும், இதில் ஒரு சிக்கலும் இல்லை. சிக்கல் வார மாதிரி இருக்கும், ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இல்லை. நம்ம ஒரு 2 மினிட்ஸில் கட்டாக திரும்ப ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல எஃப் என்ற சந்தி ஜங்ஷன் ரூல் என்ற ரூல் இருக்குது. அந்த ரூல் தான் கிர்கோஃபின் முதலாவது விதி. இந்த எஃப் என்ற புள்ளிக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மின்னோட்டம் ஐ, இந்த மின்னோட்டம் ஐ, இந்த மின்னோட்டம் கிளியர் இல்லை, I1, இது I2. எனவே அந்த புள்ளிக்கு வார மின்னோட்டம் ஐ, போகிற மின்னோட்டம் I1 I2. எனவே இதில் I2 எழுவாய் மாற்றம் செஞ்சால் அந்த I1 வந்து இங்கே கழிப்படும். சரியா? அவ்வளோதான் இதில் நாங்கள் பார்த்துருக்க இந்த விடயம். இதில் என்ன தரப்பட்டிருக்கிறது வந்து I, இது I1, ஓகே. அந்த விடயங்களை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்ப்போம். அப்போ இதில் இந்த சமன்பாட்டை உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்பிளான ஒரு விடயம். கிர்கோஃபின் முதலாவது விதியை பயன்படுத்தினாங்க இதை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம். சரி, அதே சுற்று மேலுக்கு பார்த்த சுற்றில் நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்திருந்தோம். அந்த விடயம் என்னென்று நாங்கள் இவ்விடத்தில் நோட் பண்ணி எடுத்துக்குவோம். மேலுக்கு நாங்கள் என்ன பார்த்தோம்னு சொன்னால், மேலுக்கு எங்களுக்கு தந்திருந்தாங்க ஒரு விடயம் ஒன்று தரப்பட்டிருந்தது. என்ன? இந்த மின்னோட்டம் ஐ, இது மின்னோட்டம் I1, இடத்துல I2. எனவே வார மின்னோட்டம் போகிற மின்னோட்டத்தை சமன் எடுத்தோம்னு சொன்னால் அச்சரகணித கூட்டுத்தொகை I1 சக I2 என்று எடுக்கலாம். இந்த புள்ளி எஃப்பில் இந்த எஃப்பில் இது பயன்படுத்துகிறோம். எனவே இதை வச்சு நாங்கள் ஒரு எழுவாய் மாற்றம் ஒன்று செஞ்சிருக்கோம். I1 எழுவாய் மாற்றம் செய்யலாம், I2ஐயும் எழுவாய் மாற்றம் செய்யலாம். எனவே இது நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், முதலாவது இது எடுத்திருந்தோம். இதுக்கு முந்தின ஸ்லைடில் இந்த விஷயத்தை பார்த்தோம். இப்போ இதில் பாருங்கள், ABCDFE இந்த சுற்றை நாங்கள் பார்த்தோம்னா அது என்ன எங்கே இருக்குது? இந்த பெரிய சுற்றுனா அந்த பெரிய சுற்றை நாங்கள் இதில் பார்ப்போம். இங்கே ஏன்னு இருக்கு. ஏயிலிருந்து B, C, D, E, சரியா, E, F, A, திரும்ப ஏக்கி வரும். அப்போ இப்படி ஒரு இந்த பெரிய செவ்வகத்துக்கு என்ன செய்கிறோம்? சுற்றுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இங்கே ப்ளஸ் என்ன, இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். அப்போ என்ன செய்யணும்? ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் கழிக்கணும். சரியா? உங்களாவது கழிச்சிருக்கீங்க. அடுத்து என்ன செய்யணும்? இங்கே இருக்கின்ற தடைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வெளித்தடை ஒன்றும் இல்லை, அகத்தடைகள் இருக்குது. முதலாவது மின்குமிழ் இருக்கின்ற அகத்தடையோட மின்னோட்டத்தை பெருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் உங்களுக்கு தெரியும் I என்ற மின்னோட்டம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் இடத்துல நான் நினைக்கும் இடத்துல I2 என்ற மின்னோட்டம் வரும். இடத்துல I2 வரும். I2 தர R2 கொண்டு வரும் இடத்துல. சரியா? இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, மின்னோட்டம் இந்த திசையிலே இருக்குது. எனவே அதனால தான் இந்த இடத்துல 2 ப்ளஸில் வருது. நாங்கள் பயன்படுத்துகிற திசை வந்து இந்த இடஞ்சுழியான திசையில் பயன்படுத்துகிறோம். இடஞ்சுழியான திசையில் மின்னோட்டம் வந்து அதே திசையில் இருக்கத்தால் IR1, இங்கே இருக்கின்ற மின்னோட்டம் I என்ற மின்னோட்டம் ஒன்று ஏற்கனவே எடுத்திருக்கோம், R1. அடுத்தது இங்கே R2 ஒன்று நாங்கள் எடுக்கோம். R2 என்ன, R2 ஒன்று இங்கே இருக்க அகத்தடை. இங்கே இருக்க மின்னோட்டம் ஏற்க நாங்கள் பார்த்தோம் I2 என்ற மின்னோட்டம் இருக்குது. எனவே அது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த இடஞ்சுழியிலேயே அந்த மின்னோட்டம் பாயிரத்தால் நாங்கள் ப்ளஸ் அனுப்போம். அடுத்ததாக ரெண்டாவது விடயத்துக்கு வருவோம். ரெண்டாவது சுற்று நாங்கள் எடுக்க போகிறோம். BAFCB. B எங்கே இருக்கு? B என்ன இருக்கு? B என்ன இருக்கு? இப்படி எடுக்காங்க. இந்த திசையில் எடுக்காங்க. எடுத்துட்டு BAFCB இந்த திசையில் பார்த்தோம்னு சொன்னால்,
இந்த திசையில் மின்னியக்க விசையை பார்க்கும்போது நான் கொஞ்சம் கூட டைம் எடுத்து விளங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் சில மாணவர்கள் இதனை விளங்கிக்கொள்கிறதுக்கு சிரமப்படுறதால, கெட்டிக்கார மாணவர்கள் கூட சிரமப்படுறதால நான் கொஞ்சம் டைம் எடுத்து விளங்கப்படுத்துகிறேன். அப்போ இந்த இதில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் வலஞ்சுழியாக பயன்படுத்துகிறோம். வலஞ்சுழியாக பயன்படுத்தும் போது என்ன, வலஞ்சுழியாக பயன்படுத்தும் போது எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், இதில் ஒரு இந்த சுற்றில் இந்த சிறிய சுற்றில் உங்களுக்கு தெரியும் E1 என்ற ஒரே ஒரு மின்னியக்க விசை இருக்கிறது. அந்த மின்னியக்க விசை நாங்கள் என்ன செய்கிறோம்டா ப்ளஸ் திசை, இந்த திசையிலேயே நாங்கள் எடுக்கத்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இப்படி இந்த திசையில் போகிறதால, ப்ளஸ் திசையிலிருந்து போகிறதால ப்ளஸ் ரெண்டு வரும். சரியா, ப்ளஸ் ரெண்டு வரும். அடுத்தது இதில் இருக்கின்ற தடை என்ன இருக்குதுன்னா, இங்கே ஒரு தடை ஒன்று இருக்குது. அந்த மின்னோட்டம் நாங்கள் எடுக்க அந்த வலஞ்சுழியான திசையில் இருக்கத்தால் அதுக்கு ப்ளஸ். ஏன் நாங்கள் இடத்துல மைனஸ் எடுக்கணும்னு சொன்னால், இதில் பாருங்கள் இந்த மின்னோட்டத்தில் அந்த சுழி இடஞ்சுழி. ஆனால் இவ்விடத்தில் என்ன செய்தோம்னு சொன்னால் I2 R2 என்ற மின்னோட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த மின்னோட்டம் இஞ்சால் போகிறதாக எடுத்திருக்கோம். நிறைய I2 என்ற மின்னோட்டம் ஏற்கனவே இருக்கின்ற மின்னோட்டம். இந்த I2 என்ற மின்னோட்டம் பாருங்கள். அப்போ நாங்கள் எடுத்த சுழி இடஞ்சுழிக்கு வலஞ்சுழிக்கு எதிரானது. மின்னோட்டம் இடஞ்சுழியில் இருக்குது. நாங்கள் எடுத்த திசை நாங்கள் இங்கே எடுத்திருக்கோம், இந்த திசையில் எடுத்திருக்கோம். ஆரம்பத்தில் இதுக்கு நாங்கள் இப்படி எடுத்திருந்தோம். ஆரம்பத்தில் நாங்கள் இதுக்கு இப்படி எடுத்திருந்தோம். இதுக்கு நாங்கள் இப்போ இப்படி எடுத்திருக்கோம். எனவே இந்த குறிப்பிட்ட திசைக்கு எதிர் திசையில் இடத்துல I2 இருக்கத்தால் இது மைனஸுக்கு வரும். அது மட்டும்தான் இடத்துல விளங்கிக்கொள்ள வேண்டிய. எனவே நாங்கள் எடுக்கின்ற சுட்டுக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் இருந்தால் மைனஸ் எடுக்கணும். மின் குமிழ்கள் ஒரே திசையில் இருந்தால் ப்ளஸ் போட்டு காட்டணும். வேறு திசையில் இருக்குமெண்டா மைனஸ் போடணும். சிம்பிளான விஷயம். இதை வச்சு கோவைகள் உருவாக்குவோம். அதாவது கோவை உருவாக்கினா உங்களுக்கு தெரியும், அங்கால மேத்ஸ், அங்கால ஃபிசிக்ஸ் இல்லை. கோவைகள் உருவாக்கும் வரைக்கும் தான் ஃபிசிக்ஸ், அதுக்கு பிறகு அங்கால மேத்ஸ். உதாரணத்துக்கு இதில் பாருங்கள், கலத்திலிருந்து ஓட்டம் வெளியே பாயும்போது கலத்தின் முனைகளுக்கு இடையிலான அழுத்த வீழ்ச்சி. அப்போ கலத்திலிருந்து ஓட்டம் பாயும்போதுன்னு சொல்லும்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கலத்திலிருந்து ஓட்டம் பாயுதுன்னு சொன்னால், இந்த திசையில் ஓட்டம் பாயுதுன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், மின்னோட்டம் பாய்வதன் காரணமாக அழுத்த வீழ்ச்சி ஒன்று ஏற்படும். அழுத்த வீழ்ச்சி. எனவே முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசத்தை நாங்கள் இப்படி காட்டலாம். முனைகளுக்கு குறுக்கு ஏற்கனவே இது தொடர்பாக பார்த்துருக்கோம் டீப்பாக. அடுத்தது இதில் சொல்லப்படுதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு சுற்றில் மின்னோட்டம் இப்படி வரும்போது அது ப்ளஸ் முனைக்கு வருது, மைனஸுக்கு வராமல் ப்ளஸ்ஸுக்கு வருது. ப்ளஸ் முனைக்கு வருதுன்னு வச்சுக்கொண்டால் இந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு மின் என்ன செய்யப்படுமெண்டா மேலதிகமாக கிடைக்கும், இழக்கப்படாது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் E+IR முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் E+IR ஆக இருக்கும். எனவே ஒரு இதிலிருந்து வெளியேற்றப்படுது மின்னோட்டம் என்ன செய்து வெளியேற்றப்படுவதாக இருந்தால் E-IR. ஒரு நேர்முனையிலிருந்து வெளியேற்றப்பட்டால், ஒரு நேர்முனைக்கு மின்னோட்டம் வருவதாக இருந்தால் அங்கே E+IR வரும். ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி கொள்ளுங்க. இதை நான் திரும்ப இன்னும் ஒரு ஸ்லைடில் அழகாக தாரன். E1 கலம் இதில் பாருங்கள். E1 கலத்தில் என்ன செய்யப்படுது, நேர்முனையிலிருந்து மின்னோட்டம் போகுது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த E2வில் பாருங்கள், இந்த E2வில் நேர்முனைக்கு மின்னோட்டம் வந்து சேருது. எனவே இந்த E1ல் அழுத்தம் குறையும். எனவே E1 -IR முனைகளுக்கு குறுக்கே உள்ள இந்த கலத்திர முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் வந்து E1 -IR1. R1 என்றது உங்களுக்கு தெரியுமாக தடை. ஆனால் ரெண்டாவது கலத்தை பொறுத்தளவில் நேர்முனைக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் மின்னோட்டம் வந்து சேருது. நேர்முனைக்கு மின்னோட்டம் வந்து சேர்ந்து இங்கே நேர்முனையில் இருந்து மின்னோட்டம் வெளியேற்றப்படுது. இங்கே நேர்முனைக்கு மின்னோட்டம் வந்து சேருது. நேர்முனைக்கு மின்னோட்டம் வந்து சேரும்போது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், முனைகளுக்கு குறுக்கே அப்போ இங்கே இருக்கின்ற முனை என்று சொல்கிறது என்னன்னு சொன்னால், இதான் முனை. என்ன இந்த கலத்திர முனை என்று சொல்கிறது இதுதான் அந்த கலத்திர முனையாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அது கூட்டுப்படும். இங்கே மின் வந்து
மின்னேற்றப்படுகிறது. என்ன அழுத்த வீழ்ச்சி ஏற்படலை, அழுத்தத்தில் ஒரு அதிகரிப்பு ஒன்று ஏற்படுது முனைகளுக்கு குறுக்கே. எனவே இந்த விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக இருக்குது. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை பாருங்கள். இது ஒரு அப்ளிகேஷன். என்ன அப்ளிகேஷன் சொன்னால் கிர்கோஃபின் விதியை பயன்படுத்தி நாங்கள் இவ்விடத்தில் ஒரு கணக்கொண்டு செய்ய போகிறோமாக இருந்தால் இந்த ஒரு பிரயோகம் ஒன்று நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அப்போ இந்த பிரயோகத்தை நாங்கள் என்ன செய்யலாம்னா இவ்விடத்தில் பிரயோகித்து இந்த கேள்வியை அழகாக செய்ய முடியும். அப்போ இதில் நாங்கள் சமன்பாடுகள் எழுதும்போது எனக்கு இதில் நான் 2 சுற்றுக்களாக எடுத்திருக்கேன். ஒன்று 10 ஓம்ன்றதை நாங்கள் R1 எடுக்கோம், அந்த சந்தர்ப்பத்தில் வலஞ்சுழியாக எடுக்கோம். இங்கே இன்னும் ஒரு சின்ன சுற்று இருக்குது, அதில் நாங்கள் R2 R3 எடுக்கோம், அதை நாங்கள் இடஞ்சுழியாக எடுக்கோம். மின்னோட்டங்களை குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்கள், மின்னோட்டம் குறிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மின்னோட்டத்தை நாங்கள் I1 இது R1 எடுக்கும். பெருமானம் தரப்பட்டிருக்குது. இது 10 வோல்டேஜ், இது 20 வோல்டேஜ் என்று தரப்படுது. இது R2, இது இது R3, இது R2. இந்த மின்னோட்டம் I1, இந்த மின்னோட்டம் I3. எனவே இந்த விடயங்கள் இதில் குறிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த மின்னோட்டங்கள் வித்தியாசம் என்ன இதில் பாருங்கள். அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இது ப்ளஸ்ன்றதால இந்த திசை இங்கே எடுத்திருக்காங்க. ப்ளஸ், இது ப்ளஸ்ன்னா ப்ளஸ்லேருந்து மின்னோட்டம் போகும். இது ப்ளஸ்ன்றதால மின்னோட்டம் இந்த திசையில் போகும். இப்போ இந்த ரெண்டும் இங்கே மின்னோட்டம் இந்த ஏஎண்ட முனைக்கு மின்னோட்டம் வருது, ஏஎண்ட முனைக்கு மின்னோட்டம் வருதுன்றதால நிச்சயமாக இங்கே மின்னோட்டம் இந்த திசை தான் போகும் என்ற அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இந்த I3 திசை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த I3 திசையை தீர்மானிக்கிறது சில நேரங்களில் மாறியும் வரலாம். நாங்கள் இப்படி வருதுன்ற எடுத்து என்ன செய்வோம்னா அந்த கேள்வியை செய்யலாம். இப்போ பார்ப்போம். இதில் முதலாவது ஒரு சிறிய ஒரு வளையம் இருக்கணும், அந்த சுற்று மூடிய சுற்று. அதே மாதிரி இதில் இங்கே ஒரு மூடிய சுற்று இருக்குது 2. அது மாதிரி இந்த நடுவுக்கு இருக்கிறத நாங்கள் விட்டுட்டும் பார்க்கலாம். விட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதுக்கும் குறிப்பிட்ட ஒரு பெருமானத்தை நாங்கள் போட்டு பார்க்கலாம். அதாவது நான் சொல்கிறது வந்துக்கிட்டு இந்த ஒட்டு மொத்தமாக வெட்டலை வெளியில் இருக்கின்ற இது அப்படி ஒரு சுற்றம் இருக்குது. எனவே இப்போ நாங்கள் பார்ப்போம் இதுக்கு என்ன செய்யலாம், எப்படி சமன்பாடுகள் வரமெண்டா எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் அந்த சமன்பாடில் மற்ற விஷயங்கள் சிம்பிளான ஒரு சர்க்யூட்டுக்கு உங்களுக்கு எழுத தெரியும், அது லேசாக செய்யலாம். அது மாதிரி நிறைய செஞ்சிருக்கேன். இதை பாருங்கள். முதலாவது இதில் என்ன செய்யணும், கிர்கோஃபின் 2வது விதிப்படி அந்த விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் முதலாவது லூப்னு சொன்னால் இந்த மூடிய சுற்றுக்கு முதலாவது சுற்றுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த முதலாவது சுற்றில் உங்களுக்கு தெரியும் இருக்கின்ற ஒரே ஒரு இது மின்னியக்க விசை வந்து 10 மட்டும் இல்லை, 10. அது ப்ளஸில் எடுக்கும். இந்த மின்னோட்டத்தில் அந்த ப்ளஸ் திசையிலிருந்து போகிறதாட ப்ளஸில் வரும். அடுத்தது தடைகள். இந்த இடத்துல 2 தடைகள் இருக்குன்னா, ஒன்று 10 ஓம் என்ற தடையும் இந்த தடையும் இருக்குது. இந்த அகத்தடை நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம், அகத்தடை இல்லைன்னு எடுத்திருக்கோம். அகத்தடை அந்த மின்காலத்துக்கு இல்லை, இது தந்தாங்கண்டா அகத்தடை தந்தாங்கண்டா போடணும். இதில் R1 என்றது 10 ஓமை நாங்கள் I1 பெருக்கணும். அடுத்தது R3 என்றது 40 ஓமை I3 பெருக்கணும். அவ்வளோதான். அப்போ இந்த விதியை பயன்படுத்தி நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், இந்த இடத்துல எழுதி எடுத்து அவங்களுக்கு தெரியும். இதில் நாங்கள் R1க்கு பிரதி இடலாம். என்ன R1க்கு என்ன பிரதி இடலாம், R1க்கு 10, R3க்கு என்ன 40. இது R3க்கு 40, R1க்கு 10 போடலாம். போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு 10 இருக்குண்ணே. இதில் 10 நாங்கள் வெட்டலாம். போம் இந்த பொதுவாக எடுத்தோம்னா 10 வெட்டி எடுக்க எங்களுக்கு இப்படி ஒரு சமன்பாடு கிடைக்கும். அப்போ இதில் எங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாதது என்ன, I3 தெரியா, I2 I1 தெரியா, I2 தெரியா, I3 தெரியா. அதான் நீங்கள் காண வேண்டி வரும். கிர்கோஃபின் விதியில் காண வேண்டி வர கணியம் வந்து மின்னோட்டம்தான் காண வேண்டிய பெரும்பாலான சந்தர்ப்பங்களுக்கு வரும். எனவே முதலாவது நாங்கள் மின்னோட்டத்தை காண்றதுக்கு சமன்பாடுகள் தெரியணும். ஒருங்கமை சமன்பாடுகளை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், அப்படி இல்லாட்டி வேறொரு வகையில் நாங்கள் இதை காணலாம். இப்போ லூப் 2 சொன்னாங்க. இங்கே லூப் 2 நிறைய லூப் 2
இந்த ரெண்டாவது. இதுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், நாங்கள் இதில் இருக்க இந்த ஒரே ஒரு மின்னியக்க விசை 20 வோல்ட், மின்கலம் 20 வோல்ட் இருக்குது. அதோட திசையை நாங்கள் மின்னோட்டத்தோட திசையை பார்ப்போம். I2 வந்து இந்த திசையில் போகுது, சரியா? நாங்கள் எடுக்க அதே திசையில் இருக்குது, இடஞ்சுழி அந்த திசையில் இருக்குது. எனவே ப்ளஸ் I2 R2 இது ரெண்டும் பெருக்கப்படணும். அடுத்தது என்ன இருக்குது? I3யும் R3யும் பெருக்கப்படும். I3யும் R3யும் பெருக்கப்படும். பெருக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும், இந்த 20 இஞ்சாலையும் ஒரு 20 இருக்குது. 20 நாங்கள் என்ன செய்யலாம்டா சுருக்கி எடுத்த மனுஷன்னா 20, இஞ்சாலையும் ஒரு 20, இஞ்சாலை 20 வெட்டி எடுத்த மனுஷன்னா இப்படி எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ எங்களுக்கு இவ்வளவும் கிடைக்குது. இதிலிருந்து அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், லூப் 3 என்றது இந்த பெருசு. லூப் 3 என்றது பெருசு. இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 10 இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா இப்படி எடுக்காங்க. எப்படி எடுக்காங்க? இப்படி எடுக்காங்க. இந்த திசையில் எடுக்காங்க. இந்த திசையில் எடுத்தால் வெளியால் பெரிய சுற்றுக்கு எடுத்தோம்னு சொன்னால் அந்த இதுக்கு நாங்கள் இதுக்கு ப்ளஸ் கொடுத்தா இது அதே திசையில் இருக்குது, ப்ளஸ்ஸுலேயும் இருக்குது. அப்போ என்ன செய்யும்? ப்ளஸ்ஸும் சொன்னால் மைனஸ் வரும். என்ன 10லிருந்து 20 கழிப்படும் அந்த திசையில். அந்த திசையில் வரும்போது உங்களுக்கு தெரியும், இந்த நடுவில் இருக்கிறது இதை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. அப்போ எங்களுக்கு இருக்கிறது வந்துக்கிட்டு I1 R1 பெருக்கணும். I1 R1 10 தர 10 தடை 10, அதாவது I1 பெருக்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மின்னோட்டம் வந்து நாங்கள் எடுக்க திசைக்கு இந்த திசைக்கு இது எதிர் திசை. அப்போ என்ன செய்யும்? இது மைனஸில் வரும். எனவே 20 I2, 20ன்றது இந்த R2, I2ன்றது அந்த குறிப்பிட்ட மின்னோட்டம் எடுத்தோம்னா இதில் ஒரு சமன்பாடு வரும். இதில் இருக்க அந்த -10 வரும். அந்த -10 என்ன செய்கிறோம்னு சொன்னாங்க, நாங்கள் மைனஸால் பெருக்கி இப்படி ஒரு சமன்பாடு வருது. எங்களுக்கு 3 சமன்பாடுகள் இருக்குது. ஒரு சமன்பாடு, இன்னொரு சமன்பாடு, இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது. இன்னும் ஒரு சமன்பாடும் இருக்குது. என்ன சமன்பாடுன்னு தெரியும் தானே? அந்த சமன்பாடு, அதாவது இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு, இன்னும் ஒரு சமன்பாடு இருக்குது. உங்களுக்கு தெரியும், I3 இந்த லூப் இந்த இடத்துல இந்த ஜங்ஷன் ஏயில் இந்த சந்தியில் I1 வார மின்னோட்டம், I2 வார மின்னோட்டம், I3 போகிற மின்னோட்டம். முதலாவது விதிப்படி இதை எழுதலாம். முதலாவது விதிப்படி இதை நாங்கள் எழுதலாம். எனவே இந்த தொடர்புகளை வச்சு நாங்கள் இதுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இதே I1 போடுங்க. இது என்னது போடணும்? I1 போடையிலும். I1 எப்படி போடலாம்? நிறைய தானே. இந்த I2 I1 மாற்றலாம், சரியா? இந்த I2 எப்படி போடலாம்? I2க்கு பதிலாக விடத்தை I2 இருக்கிறதுக்கு பதிலாக நிறைய தானே I2 எழுவாய் மாற்றம் செஞ்சு I1 விடத்தை பிரதியிடுங்க, சரியா? அடுத்தது I3 என்ன இருக்குது? I3யும் I1ம் சம்மந்தப்படுகிறது. இதில் என்ன செய்யலாம்டா I3 எழுவாய் மாற்றம் செய்யுங்க. எழுவாய் மாற்றம் செஞ்சால் I1 வரும். அதை கொண்டு வந்து இங்கே போட்டால் எங்களுக்கு I1 விட வரும். I1 விட தெரியுமென்னு சொன்னால் கண்டுடுவோம், சரியா? கண்ட மற்ற விடைகளை காணலாம். சரி, நான் மெதட் விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதை இந்த விஷயத்தை ஏன்னா நான் இந்த ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு அனுப்பி வைக்கேன். இதை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு I1 பெருமானம் என்ன, பெருமானம் காண்ற மட்டும்தான் இருக்குது. முறையை சொல்லிட்டேன். விதி எப்படி பயன்படுத்துகிற அந்த விதியிலேருந்து சமன்பாட்டை எடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கால மேட்ச் தான். இது இப்போ ஃபிசிக்ஸ் இல்லை. ஃபிசிக்ஸ் படத்தில் இது வரைக்கும் தான் பயன்படுத்தப்படுது. ஏன்னா இதான் முதலாவது வரி தான் ஃபிசிக்ஸ், மற்றது சுருக்கல். இந்த வரி தான் ஃபிசிக்ஸ், மற்றது சுருக்கல். இந்த வரி தான் ஃபிசிக்ஸ், அங்கால சுருக்கல். அந்த வரி எப்படி எழுதுகிற, அதை ஏன் மைனஸ் வருது, ஏன் ப்ளஸ் வருது என்ற விடயத்தை தெளிவாக டைம் எடுத்து அழகாக விளங்கப்படுத்தியிருக்கேன், சரிதானே? எனவே இது என்ன நீங்கள் விளங்கிக் கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இது இப்போது இதில் பாருங்கள், ஒரு அழகான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. சமன்பாடுகள் எடுக்க சம்பந்தமாக நான் பேசுகிறேன்னா, சரி, இதில் பார்த்தோம்னா இப்படி இருக்கு. இப்படி ஒரு 4 வோல்டேஜ் இருக்குது. இது 10 வோல்டேஜ் தரப்பட்டிருக்குது. இதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட தடைகள் தரப்பட்டிருக்குது. இது என்ன, எப்போவும் இந்த இது தரும்போது லேசான சுற்றுக்கள், இப்படி தனியான இப்படி ஒரு சுற்று தராமலுக்கு
இடையால் இப்படி ஒன்று வார மாதிரி தான் சுட்டுகள் தருவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ரெடி ஆகிக்குவோம். அப்போ இதில் பாருங்கள், இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் என்ன செய்யுதுன்னா ஒரு 4 வோல்டேஜ் என்ற ஒரு மினி இயக்க விசை இருக்குது, 10 வோல்டேஜ் என்ற ஒரு மினி இயக்க விசை இருக்குது. இப்போ இதில் எங்களுக்கு சில விடயங்கள் தரலை, ஆனால் நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், என்ன தரலைண்டா I1 I2 I3 என்ற விடயங்கள் தரலை. நாங்கள் இதை என்ன செய்யலாம்னா இதிலிருந்து காணலாம். எப்படி காணலாம்? முதலாவது 4 வோல்டேஜுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது பிரயோகிக்கப்படுது. 4 வோல்டேஜுக்கு இது பிரயோகிக்கப்படுது. அப்போ 4 வோல்டேஜுக்கு இது பிரயோகிக்கப்படும் போது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதை எப்படி எடுப்போம்? எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் இதால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மின்னோட்டம் வருது. சரியா? மின்னோட்டம் வருது. இதில் தரப்பட்ட தரவுகளை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கட்டான திரும்ப ஜாயின் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. சரிதானே? நான் திரும்ப அட்மிட் பண்ணுவேன், நீங்கள் பிரச்சனை இல்லை, அந்த இஷ்யூ ஒன்று இல்லை. அப்போ இதில் I1 I2 I3 என்ற விடயம் இங்கே காட்டப்படலை. ஆனால் நாங்கள் இதிலிருந்து எங்களுக்கு அந்த விடயத்தை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு தரவு தரப்பட்டிருக்குது. அப்போ இங்கால இதால் ஒரு மின்னோட்டம் இந்த திசையில் போகும், ரெண்டாவது ப்ளஸ் இருக்கிறதால இந்த திசையில் போகும்னு வச்சுக்குவோம். இப்படி ஒரு மின்னோட்டம் போகும். சரியா? இதால் மின்னோட்டம் இதால் அப்படியே போகுதான்னு வச்சுக்குவோம். வச்சுட்டோம்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தெரியும், இவ்விடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மின்னோட்டம் இதால் இந்த திசையில் போவதாக நாங்கள் எடுப்போம். அப்போ இந்த 20 ஓமினோடாக மின்னோட்ட திசை வந்துக்கிட்டு நாங்கள் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். சரியா? இப்படி இருக்கிறதாக நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ I3 என்றது உதாரணமாக இதை நாங்கள் I3 என்று எடுத்தால் அந்த I3 எதுக்கு? இது போகிறது தானே I3. அப்போ வாரது என்னென்ன? வாரது முதலாவது விதிப்படி வாரது போகிறது I3 என்று சொன்னால் வாரது I1 I2 என்ன? I1 I2 தான் நீங்கள் இருக்குது. அப்போ இதை நாங்கள் I3 என்று எடுத்துட்டோம். இதை நாங்கள் என்ன செய்வோம்னா I1 என்று எடுப்போம். I1 என்று எடுப்போம். இதை I2 என்று எடுப்போம். இந்த மின்னோட்டத்தை I2 என்று எடுப்போம். இதை நாங்கள் R1 என்று எடுப்போம். சரியா? இதை ஒரு R3 என்று எடுப்போம். இதை R2 என்று எடுப்போம். இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது இந்த 4 வோல்டேஜ் கொண்ட இந்த சமன்பாடு எப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போமா? இது உங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கப்படும். இந்த சந்தியில் வார மின்னோட்டம் 2 I1 I2 வார மின்னோட்டம், I3 போகிற மின்னோட்டம். எனவே அது ஓகே, டன். அடுத்தது இதில் 4 வோல்டேஜ்ன்றது இதுக்கு நாங்கள் இந்த திசையில் பயன்படுத்தும். இந்த திசையில் பயன்படுத்தினா இங்கே இருக்க ஒரே ஒரு வோல்டேஜ் 4 வோல்டேஜ் மட்டும் இருக்குது. இந்த சின்ன சிவத்தை பயன்படுத்தும் போது இதால் உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் இந்த திசையில் பாய்வதாக நாங்கள் எடுத்திருந்தோம். எனவே எடுத்திருந்தால் இந்த திசையில் பாயுதா என்று எடுத்திருந்தால் இது சொன்னோம், இது I1 என்று சொன்னோம், இது I3 என்று சொல்லியிருந்தோம். எனவே இடத்துல I1 R1 என்றது இது கூட்டுப்படும், அதே திசையில் இருக்கத்தால் கூட்டுப்படும். I3 R3 என்றது அந்த அதே குறிப்பிட்ட திசையில் இருக்கத்தால் இந்த திசையில் இருக்கத்தால் கூட்டுப்படும். சரியா? then I3 R3 கூட்டுப்படுது. இது முதலாவது அந்த சின்ன லூப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதை பாருங்க, 10ன்றது இது தானே, இல்லாட்டி மொத்தமாக 14. இப்போ 14ன்னு சொல்கிறது இந்த பெரிசுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எடுப்போம். இந்த பெரிசுக்கு நாங்கள் எடுத்தால் இந்த ப்ளஸ்ஸோட இந்த மைனஸ் வந்து இருக்குது. எனவே கூட்டுப்படும் 14. ப்ளஸ்ஸோட இந்த மைனஸ் இருக்குது, கூட்டுப்படும். பெரிய வெளியில் இருக்க செவ்வகத்துக்கு எடுப்போம். அடுத்தது இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் I1 I2 என்று பார்த்துருந்தோம். இதை நாங்கள் I2 என்று சொல்கிறோம். ஏன்னா I2 தர 9 நரிக்குது. I2 தர 9 இது இந்த பெருக்கம். அது கூட உங்களுக்கு தெரியும் நரிக்கு I3 விடத்தை நாங்கள் I3 என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். I3 சக R2. அடுத்தது
10 வோல்டேஜ் 10 வோல்டேஜுக்கான தனியான இந்த சுற்றை நாங்கள் எடுத்த மனுஷனா இந்த சுற்று எடுப்போம். இந்த சுற்றை பொறுத்தளவில் நாங்கள் பார்த்த மனுஷனா இவ்விடத்தில் 10 வோல்டேஜ் இருக்குதுன்னா 10 வோல்டேஜ் ஓகே, ஒரே ஒரு வோல்டேஜ் இருக்குது. I2R2 இன்னும் இருக்குது. இந்த மின்னோட்டம் I2 ஒன்று நாங்கள் எடுத்திருந்தோம், I2R2. ஆனால் அதே நேரம் இவ்விடத்தில் சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது. இவ்விடத்தில் -2 வரணும், I1R1 வரும். ஏண்டா இந்த மின்னோட்டம் இந்த திசை எடுத்திருக்கிறதால இவ்விடத்தில் I1R1 வந்து மைனஸில் வரும். அவ்வளோ மட்டும்தான் இவ்விடத்தில் இருக்கின்ற விடயம். எனவே 3 சமன்பாடு இருக்குது. இந்த சமன்பாட்டை வச்சு நான் ஏற்கனவே சொன்னது போல் I1 R1 R3 காணலாம். I1 I2 அதே மாதிரி I3 காணலாம். இப்படி சமன்பாடு எடுக்கின்ற நான் தரேன். இந்த கேள்வி இது ஒரு கேள்வி தான். இந்த கேள்வியை நான் என்ன செய்வேன் திரும்ப உங்களுக்கு தருவேன். இப்படி சமன்பாடு எடுக்கின்ற விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்த பார்ப்போம் இப்படி ஒரு விஷயம். இதில் பாருங்கள், ஒரு லூப் இதில் அதே மாதிரி ஏன்னா சிக்கலானதுகள் தான் தரப்படும், அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இதில் பாருங்கள், அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால் 10 வோல்டேஜ் இருக்குது, இங்கே 20 வோல்டேஜ் இருக்குது, அடுத்தது 10 வோல்டேஜ் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் மின்னோட்டம் இந்த திசையில் போகும், ப்ளஸ்லேருந்து போகும். அதே மாதிரி இதுக்கும் இந்த திசையில் போகும், ப்ளஸ்லேருந்து போகும். ஆனால் இதுக்கும் அதே மாதிரி எடுத்துக்காங்க, ப்ளஸ்லேருந்து மின்னோட்டம் போகும்னு எடுத்துருக்காங்க. எனவே இதால் வர மின்னோட்டம் இதால் இப்படி வரும், இதால் வர மின்னோட்டம் இதால் I2 அப்படி போகுது, அடுத்து I3 இருக்குது. சரியா? I3. இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த இடத்துல தெரிய வேண்டியது என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு விடயம் மாத்திரம் இடத்துல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. அது என்னென்னு சொன்னால் இந்த தடைகள் என்ன, இந்த முதலாவது விதியை பயன்படுத்தி, கிர்கோஃபின் முதலாவது விதியை பயன்படுத்தி இது வெளியாகிறது, I1 வெளியாகிறது. இது ரெண்டுமே இப்படி ஒரு புள்ளியை நோக்கி வர்றது, இது ஒரு புள்ளியிலிருந்து விலத்தி போகிறது. எனவே I1 ஆனது I3 சக I2 சக I3க்கு சமனாக இருக்கும் என்றது இது முதலாவது விதியை பயன்படுத்தி எழுதலாம். விதி 2 பயன்படுத்தி எழுதுகின்ற சில விடயங்கள் இருக்குது. விதி 2 பயன்படுத்தி என்ன எழுதலாம்? முதலாவது பச்சை கலரில் காட்டப்பட்டிருக்கின்ற விடயத்தை பாருங்கள் என்ன இருக்குதுன்னா, இந்த ரெண்டாவது சமன்பாடு இப்படி எடுக்கப்பட்டதுன்றது. முதலாவது நீங்கள் பார்க்கலாம், இதில் 10 எங்கே இருக்குது? 10 இந்த சமன்பாட்டில் 10 என்ன இருக்குதுன்னா இந்த 10 தான் இது. இந்த 10ஓட இந்த 20 என்ன செய்யும்? கூட்டுப்படுது. இந்த 10ஓட 20 கூட்டுப்படுது. சரியா? ப்ளஸ். அடுத்தது இதை நாங்கள் ப்ளஸ் ஆக்குவோம். இங்கெல்லாம் கொண்டு போனால் அங்கால கொண்டு போனால் சமன்பாட்டுக்கு இங்கால கொண்டு போனால் ப்ளஸ் ஆகும். இதுவும் என்ன செய்யும்? ப்ளஸ் ஆகும். ஏன் ப்ளஸ் ஆகும்னு சொன்னால் இது இந்த திசையில் நாங்கள் எடுக்க திசை இந்த திசை தானே, இந்த திசையில் இருக்கத்தால் இந்த திசையில் இருக்கத்தால் இடத்துல 10 I2 ப்ளஸில் வரும். தங்கால சமன்பாடில் 10 I2 ப்ளஸில் வரும். அடுத்தது இந்த I1 நாங்கள் எடுக்க அந்த இதே திசையில் இருக்கத்தால் 5 I1 என்ன செய்யும்? அதுவும் ப்ளஸில் வரும். அப்போ இது முதலாவது என்ன சமன்பாட்டில் இருக்கிற விஷயம். இந்த 10 20 ஏன் கூட்டுப்படும்ண்டா இன்னும் இருக்குது. நாங்கள் எடுக்க திசையில் இந்த ப்ளஸ்ஸோடு இந்த மைனஸ் ஏறுது. எனவே ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் 10ஓட 20 கூட்டுப்படும். இந்த 10 உங்களுக்கு தெரியும் அச்சரகணித கூட்டுத்தொகை என்றதால் மைனஸ் காட்டிருக்காங்க. இது அங்கால வந்தால் சமன்பாட்டுக்கு அங்கால வந்தால் ப்ளஸ் வரும். ஏன் ப்ளஸ் I2 பாருங்கள். அப்போ I2 என்ன திசையில் இருக்குது? நாங்கள் எடுக்க அதே திசையில் இருக்குது. அதே திசை இந்த திசையில் இருக்குது. அப்போ I2 இடத்துல 10 I2 தடை 10 அதை நாங்கள் அதில் பெருக்கி எடுத்திருந்தால் அது 10 I2 வரும். அடுத்தது 5 என்ன இருக்குது? தடை 5 அங்கே I1 அதுவும் ப்ளஸில் வரும். ஏனென்றால் அதே திசையில் இருக்கத்தால். சரியா? சிம்பிளான ஒரு விஷயம். இது முதலாவது விதியை பயன்படுத்தி ரெண்டாவது விதியை ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், ரெண்டாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவப்பு கலரால் காட்டப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு தெரியும் இந்த திசையில் மின்னோட்டம் பாயுது. இதில் இந்த ப்ளஸ்ஸும் இருக்கத்தால் என்ன செய்யும்? ப்ளஸ்ஸும் இருக்கத்தால் 10 வரும். இந்த ப்ளஸ் முனையோட இந்த திசையிலான போகிறோம்
இந்த ப்ளஸ் முனையோட ப்ளஸ் முனை சேர்ந்திருக்கிறதால 10 10 மைனஸில் வரும். அடுத்தது பார்த்தோம்னா 10i2ன்றது அது நாங்கள் எடுக்க திசையில் இருக்கிறதால ப்ளஸில் வரும். அங்கே எடுத்த ப்ளஸ் தானே, அங்கே எடுத்த ப்ளஸ். 20i3ன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் அது நாங்கள் பார்க்க திசைக்கு எதிர் திசை, போகிற திசைக்கு எதிர் திசை. அதால் இது சமன்பாட்டில் அங்கே வலது பக்கம் வரும்போது அது -2 வரும். ஓகே, சிம்பிளான விஷயம். இதிலிருந்து ஒரு சமன்பாடு, 2 சமன்பாடு, 3 சமன்பாட்டை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் i3 i1 i2 i1 கண்டுபிடிக்கப்படுது. அதாவது முதலாவது சமன்பாட்டில் 2 கொண்டு போடுறாங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுது, கழிக்கப்பட்டு இந்த சமன்பாடுகள் பெறப்படுது. சரியா? எனவே நான் இப்போதைக்கு சுருக்கத்தை செல்றதை விட சமன்பாடுகள் எவ்வாறு உருவாக்கப்படுதல் என்பது தொடர்பாக நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள். தமிழ் மீடியத்தில் இந்த விஷயங்கள் குறைவு, அதனால் நான் என்ன செய்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்த விடயங்கள் எடுத்து போட்டிருக்கேன். எனவே இதை குழம்ப தேவையில்லை, குழம்பிக்க தேவையில்லை. நான் இதுக்குரிய தமிழை நான் இடத்துல தருவேன். இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. 10 மினிட்ஸுக்குள்ளே நான் ஏழுமான சில விடயங்களை இந்த பிரயோகம் தொடர்பாக, கிரிக்கோஃபின் 2வது விதியோட பிரயோகம் தொடர்பாக சில விடயங்களை பார்ப்போம். இதில் பாருங்கள், அப்போ இதில் சில குறியீடுகள் தரப்பட்டிருக்கிறது. ஏபிசி என ABCDEF என்று தரப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு 2 என்ன இருக்குது, ஒரு மின்னியக்க விஷயம் ஒன்று இருக்குது. இடத்துல 20 வோல்டேஜ், இடத்த 80 வோல்டேஜ்ன்றது இருக்குது. இப்போ நாங்கள் முதலாவது அப்ளை எஃப்ன்ற ஒரு இடத்துக்கு, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த மின்னோட்டத்தை i3 என்று எடுத்துக்காங்க. இது i3. அப்போ இது என்ன i3. அப்போ i3 இந்த முனையை நோக்கி வருது. இந்த முனையிலிருந்து போகிறது இது 2, i1ம் i2ம் போகுது. எனவே வாரது போகிறதுக்கு சமனண்டா இது முதலாவது விதிப்படி இந்த சமன்பாடு எழுதலாம். சாரி, அடுத்தது பாருங்கள், அப்ளைன் கிர்கோஃபின் செகண்ட் ரூல் இன் லூப் ABCF. ABCFன்றது இது தானே, இந்த இதுக்கு ABCF இந்த ரொட்டேஷனில் போகுது. வலஞ்சுழியில் பார்க்கும்போது இதில் நாங்கள் பார்த்தோம்னா போகிற திசையில் இருக்குது. போகிற திசையில் இந்த திசையில் போகிறதால, இந்த ப்ளஸ்ஸிலிருந்து மின்னோட்டம் போகிறதால 20க்கு ப்ளஸ் கொடுப்போம். 20க்கு ப்ளஸ் கொடுப்போம். எனவே மின்னியக்க விசை 20. அங்கே நாங்கள் பார்த்தோம்னா மின்னோட்டத்தோட திசை இதால் போகுதுன்னா, இதால் போகுது. அப்படி போகுதுன்னு சொன்னால் என்ன, மின்னோட்டத்தோட திசை இதால் இருக்குது. நாங்கள் அந்த திசையில் எடுக்க. அப்போ உங்களுக்கு தெரியும் 30 i1 தானே, i1 ப்ளஸில் வரும். இந்த சமன்பாட்டில் -2 இருக்குது, இது சமன்பாட்டுக்கு இஞ்சால் ப்ளஸில் வரும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இங்கே இருக்குது. நாங்கள் இதே திசையில் தானே போகிறோம், தடை ஒன்று விட தெரியும், ஆகத்தடை விட எடுக்கலை. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 20 ஓம், அதை நாங்கள் i3ஆல் பெருக்கணும். சரியா? அப்போ அங்கே ஒரு சமன்பாடு எடுத்திருக்கோம். அது என்னது, இன்னறிக்கை சமன்பாடு. இது அங்கே வரக்குள்ளங்கால என்ன ப்ளஸில் வரும். இப்போ என்ன, எங்களுக்கு எந்த சமன்பாடு கிடைக்குது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்ததாக 3வது விடயம் இதில் சொல்லப்பட்டிருக்குது. ABDE என்ற இந்த பெரிய லூப் என்ன, இந்த பெரிய இதுக்கு என்ன செய்கிறாங்க, இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பழைய இடத்துக்கு சேரணும். என்ன, ABDE என்று எடுத்து போடணும், அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இதில் பார்த்தோம்னா அந்த பெரிய இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் மின்னியக்க விசையை நாங்கள் பார்த்தா, மின்னியக்க விசை ABDE. அப்போ இதில் நாங்கள் எடுக்கின்ற திசை இந்த திசையை எடுக்கமென்னா இந்த திசையில் பாருங்கள். ஆனால் மின்னோட்டம் இங்கே ப்ளஸில் இருந்தால் போகும், நம்ம எடுக்க திசை வேறு. அப்போ விடத்து என்ன வரும்ண்டா -80 தான் வரும். ஸ்டார்ட் பண்ணும் -80 ஸ்டார்ட் பண்ணும். என்ன காரணம்னு தெரியும், நாங்கள் எடுக்கின்ற திசைக்கு எதிர் திசையில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த மின்னியக்க விசை இருக்கும். மின்னியக்க விசை இந்த திசையில் இருக்கும், அதனால தான் 80. அந்த 80 என்ன சமன், திசையை பார்ப்போம். இந்த திசையில் தான் இங்கே 30
இருக்கின்ற அந்த சுற்றில் இருக்கின்ற தடைகளை பார்த்தோம்னா இது ஒரு தடை, இது ஒரு தடை. அந்த 30க்கு மின்னோட்ட திசையிலேயே இருக்குது, மின்னோட்ட திசையிலேயே நாங்கள் எடுக்கின்ற திசை இருக்குது. எனவே 30 I1 என்று வரும். 30 I1 என்றது ப்ளஸில் வரும். 30 I1 என்றது ப்ளஸில் வரும். சரியா? ஓகே. 30 I1 என்றது ப்ளஸில் வந்தால் அது கூட நாங்கள் என்ன சொல்லணும்னா இந்த 20 பாருங்கள். அப்போ 20 வந்து 20க்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எடுக்க திசைக்கு எதிர் திசையில் இருக்கிறதால மைனஸ் வரும். அப்போ இடத்துல -20 I2 -20 I2 என்று வரும். அதான் இந்த இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸும் இதுக்கு ப்ளஸ் மாதிரி. இது இங்கே வந்து மைனஸ் ரெண்டு வரும், இங்கே வந்தால் ப்ளஸ் ரெண்டு வரும். சரியா? சமன்பாடு எடுக்க விஷயம். அப்போ நான் இதில் சொல்லித்தர விடயங்கள் என்னென்னு சொன்னால் சமன்பாடுகளை பெற்றுக்கொள்வது. சமன்பாடை பெற்றமெண்டா புரோகங்காலம் உங்களுக்கு தெரியும், மெட்ஸ் அதை சுருக்கிறவங்களுக்கு தெரியும். எனவே இந்த கிர்கோஃபின் விதி என இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. சமன்பாடுகள் எப்படி பெற்றுக்கொள்கிற விடயம். எனவே இன்றைய தினம் மேக்சிமம் டைம் எடுத்து அழகாக, சரிதானே, நான் நினைக்கல இதை விட தெளிவாக அழகாக விளங்கப்படுத்துறதுக்கு இயலா. அந்த அளவுக்கு நான் அழகாக உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். ஜஃப்னா காராக்கள் இதை சொல்லுவாங்க, வடிவாக விளங்கப்படுத்தியிருக்கேன்னு சொல்லுவாங்க. சரிதானே? அப்படி என்ன மிக நுணுக்கமான விடயங்களையும் மிக தெளிவாக அந்த விடயங்களை விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதில் கேள்விகளை செய்கிறதுக்கு சுருக்கல் அங்கே மெட்ஸ் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால், ஏழுமாக இருந்தால் மழமழன்னு அங்கே பிரதியிட்டு என்ன செய்கிறது, சுருக்கலை செய்கிறது. எனவே இங்கே இருக்கின்ற அந்த தியரியை 2 தியரி இருந்துச்சு. ஒன்று கிர்கோஃபின் முதலாவது விதி, 2வது விதி. முதலாவது விதி மின்னோட்டங்கள் தொடர்பானது, 2வது விதி வந்து அழுத்தங்கள் தொடர்பானது, மின்னியக்க விசையும் அழுத்தம் தொடர்பானது. முதலாவது விதி என்றது மின்னோட்டங்கள் அச்சரகணித கூட்டுத்தொகை வந்து 0 என்றது. 2வது விதி வந்து மின்னியக்க விசைகள் அச்சரகணித கூட்டுத்தொகை என்னது சமனாக இருக்குமெண்டா மின் அழுத்த வேறுபாட்டோட அச்சரகணித கூட்டுத்தொகை சமனாக இருக்கும் என்ற விடயம். இதை நாங்கள் இந்த பிரியோகங்களை சமன்பாடுகளை பயன்படுத்தி கேள்விகளை இவ்வாறு சமன்பாடுகள் எடுக்கப்பட்ட என்ற விடயம் தொடர்பாக நான் இதில் தெளிவாக நான் என்ன செஞ்சிருந்தேன், சொல்லியிருந்தேன். இதில் மேலதிகமான விடயங்கள் கேள்விகள் நான் இப்போ உங்களுக்கு தருவேன். இதில் இப்போ நான் காட்டின் இல்லாமல் ஒவ்வொன்றும் I1 I2 I3 காண வேண்டியது. இது தவிர சில எளிமையான விடயங்கள் கேள்விகளாக நான் தருவேன். எனவே அதை செய்யணும், சரிதானே, செஞ்சு நீங்கள் அனுப்பணும். இது நான் சில நேரம் உங்களுக்கு பிடிஎஃப்பில் அனுப்பும்போது இதில் விடை இருக்காது. எனவே அந்த விடையை நீங்கள் என்ன சொல்லணும்னா செஞ்சு அனுப்பணும். பிறகு நான் விடையை உங்களோட ஷேர் பண்ணி கொள்வேன். ஓகே. அப்போ இதில் அது மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் நான் தேடி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக. என்ன தாரத்துக்கு கேள்விகள் என்ன செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். ஓகே. நான் இப்போ இன்றைய தினம் இணைஞ்சு கொண்டு இந்த டைமை சரியாக ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் இந்த 7வது தினம் தொடர்ச்சியாக நீங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அதில் ஒரு 1-2 பேர் சில நேரம் இன்றைய டைம் வந்து சேஞ்சை நான் ஞாபகப்படுத்த மறந்துட்டேன், அதால் வராமல் கூட்டிருக்கலாம். எனவே அந்த வகையில் என்ன இன்றைய தினமும் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இது நிச்சயமாக ஒரு பிரயோசனமான ஒரு விடயமாக இருக்கும். முடியுமான அளவு தெளிவாக அழகாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த செக்ஷன் மீண்டும் ஒரு முறை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் படிக்கும்போது மிக தெளிவாக விளங்கக்கூடியதாக, உடனடியாக விடைகளை சொல்லக்கூடிய, விடைகளை கொடுக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நான் இதை முடிச்சுக்கொள்கிறேன். நாளை தினம் அதே போன்று 10:30 மணிக்கு நாங்கள் சந்திப்போம். இணைந்து கொண்ட அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங்.